உங்கள் திருப்பூர் பாரம்பரிய ஜோதிடர் வேல்முருகனின் அன்பான வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சந்தான விருத்தி, அதாவது புத்திரம். ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடம். நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும், ஆண் வாரிசு வேணும், திரும்ப மறுபடியும் பெண் குழந்தையாக பிறந்தாலும் திரும்ப ஆண் வாரிசு வேணும், நம்ம பேர் சொல்ல ஒரு பிள்ளை வேணுங்கிறது எல்லாத்துடைய கருத்து. அப்போது ஒவ்வொரு ஜாதகத்திலையும் கொடுப்பினை என்பது அவசியம். அப்போது ஒரு 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த ஜாதகருக்கு எந்தமான நிலை ஏற்படும்? 5இல் பாவகிரகங்கள் அல்லது ராகு கேது, 5 குடையவர் நீசம் ஆகிய அமைப்புகளில் ஒருவருடைய ஜாதகம் இருந்தால் அந்த ஜாதகம் எந்த மாதிரியான பலனை ஒரு ஜாதகருக்கு தரும் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போது உங்களுக்கு புத்தர தோஷம் இருக்குது அப்படின்னு ஜோசியர் சொல்லுவார். புத்தர தோஷம்னா என்னங்க அப்படிங்கிறது முதல் நம்ம விளைப்போம். புத்தர தோஷம் இருக்குது ஆனால் எனக்கு குழந்தை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. புத்தர தோஷம் இருக்குது, எனக்கு பெண் பிள்ளை பிறந்துக்குதும்பாங்க. புத்தர தோஷம் என்பதை விரிவாக முதல் நம்ம அலசணும். அப்படி பார்க்கல புத்தர தோஷம்னா என்ன? புத்திரம் இருந்தும் பயனற்று போவது புத்திர தோஷம். அதுவும் புத்திர தோஷத்தில் தான் வரும். 2வது பெண் குழந்தைகள், அடுத்து நம்முடைய வாரிசு, நம் சந்ததி, நம் குலதெய்வத்தை எடுத்து செய்ய ஆள் அப்படிங்கிறது பெண் குழந்தை இருக்கிறவங்களுக்கு அந்த அமைப்பு இருக்காது. ஏன்னா பெண்ணை இன்னொரு பக்கம் நம்ம கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவோம். அப்போது அதுவும் புத்திர தோஷம் சம்மந்தப்பட்ட விஷயமே. குழந்தையே இருக்காது சிலருக்கு, குழந்தை இல்லாமல் போவதும் புத்திர தோஷம். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா, ஒரு 30லிருந்து 40% புத்திர தோஷம் உள்ள ஜாதகத்திற்கு குழந்தை இருக்கும், ஆண் வாரிசு இருக்கும், ஆனால் வாழ்க்கையில் அவர்கள் தந்தை தாயை கவனித்து கொள்ள மாட்டார்கள், பிரயோஜனம் இல்லாத புத்திரர்கள் அமையும். மற்றும் அவர்களால் சங்கடங்கள், பிரச்சனைகள், அதை மட்டுமே ஜாதகர் எதிர்கொண்டிருப்பார். இது ஒரு வகையான அமைப்பு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் அப்படின்னாலும் இந்த காலத்தில் பெண் பிள்ளைகள் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறாங்க பெற்றோருக்கு. ஆனாலும் சில பெற்றோர்களுக்கு மனது மேவுவது இல்லை, நமக்கு ஆண் வாரிசு வேணுங்கிற நிலையில் இருக்கிறாங்க. இது ஒரு வகையான அமைப்பு. குழந்தையே இல்லாமல் போவது என்பது ஒரு அமைப்பு. ஆக இந்த மாதிரியான வித்தியாசமான அமைப்புகளை எப்படி காண்பது என்பதை இப்போது பார்ப்போம். 5இல் ராகு கேதுக்கள் 5இல் இருக்கும் ஜாதகத்திற்கு ஏகதேசம் இதை போன்ற நிலைகள் ஏற்படும். ஆக 5 குடையவர் வக்கரப்பட்டால் இந்த நிலை ஏற்படாது. எனக்கு 5இல் ராகு இருக்கிறது, ஆனால் எனக்கு ஆண் வாரிசு இருக்கிறது என்று கூறுவார்கள். 5 குடையவர் உச்சம் பெற்றிருப்பார், அல்லது 5 குடையவருக்கு சாரநாதன் ராகு கேதுவாக இருப்பார்கள், இல்லை இன்னொரு வக்கரக்கிரக சாரம் கொடுத்துருக்கும். இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் தான் அவங்களுக்கு சக்ஸஸாக ஆண் குழந்தைகள் பிறந்து வருங்காலத்தில் அவர்களையும் கவனித்துக் கொள்ளும் அமைப்பில் இருப்பார்கள். புத்திர சோகம். ஆக 5இல் சூரியன் இருந்தாலும் புத்திர சோகம் என்று ஒரு கருத்து உண்டு. 5இல் சூரியன் இருந்தால் தந்தையுடைய வளர்ச்சி இருக்கும் வரை மகனுக்கு வளர்ச்சி கிடையாது. ஏனென்றால் 5ஆம் இடத்தை தந்தை கிரகமான சூரியன் ஆக்கிரமித்து கொண்டிருக்கும். அப்படி இருந்தாலும் தந்தையுடைய வீழ்ச்சிக்கு பிறகே மகனுடைய எழுச்சி ஏற்படும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. பிரயோஜனம் இல்லாத பிள்ளை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இது எல்லாமே புத்திர தோஷம், புத்திர சோகம். புத்திர சோகம் எனப்படுவது இளம் வயதில் மகன் மரணம் அடைவது. இது சிலருக்கு ஏற்படும், எல்லாத்துக்கும் ஏற்படும் சொல்ல முடியாது. ஆக 5ஆம் இடம் சுபத்துவப்பட்டால் மட்டுமே, மற்றும் 5 குடையவர் ஆட்சி உச்சம் பெறுவதும், ராகு கேதுகள் அற்றதும், சனி பார்வை இல்லாததும், சனி அமர்வதும் ஆகிய தீய கிரகங்கள் எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் இருந்தால் புத்திர தோஷம் என்பது கிடையவே கிடையாது. ஆக 5இல் ராகு கேது இருந்தால் புத்திர தோஷம் என சொல்வதும் தவறு. ராகு கேதுகள் சுபத்துவப்பட்டால் புத்திர தோஷம் கிடையாது. 5 குடையவர் நீசப்பட்டால் புத்திர தோஷம். 5 குடையவர் நீசப்படும் போது அவர் அமர்ந்த வீட்டின் ராசி அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றாலும் புத்திர தோஷம் கிடையாது. அப்போ புத்திர தோஷம் இருக்கும் என சொல்வதற்கு 10 காரணம் இருந்தால் புத்திர தோஷம் இல்லை என்று சொல்வதற்கு 100 காரணங்கள் இருக்கிறது. ஆக 5ஆம் இடம் கெட்டு இருக்கிறது, நமக்கு வாரிசு இருக்குமா இருக்காதா என்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் சற்று இளைப்பாற வேண்டிய நேரம். ரிலாக்ஸாக இருங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. எந்த மாதிரி ஜாதக அமைப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சில சிறு வழிபாடுகளும் சிறு ரெமெடி இருக்குது. அதை பண்ணி நம்ம புத்திர தோஷத்தை எளிதாக நீக்கிவிடலாம். ஆக இதை போன்ற அமைப்பில் உள்ள ஜாதகங்களில் சந்தேகங்களையும் கேட்டு தெரிந்து கொள்ள திருப்பூர் பாரம்பரிய ஜோதிடராகிய வேல்முருகனாகிய எனக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 7395819146.
7395819146 ஆகிய எண்ணுக்கு அழைத்து உங்களுடைய சந்தேகங்களையும் மற்றும் நேரிலும் சந்தித்து தெளிவு பெற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.